ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சந்தோஷி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டிலையே சுத்தமான முறையில் வெண்ணெயும் நெய்யும் எப்படி நம்ம தயாரிக்கலான்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பாருங்கள், நம்ம வீட்டில் எப்போவுமே நம்ம பால் வாங்குகிறோம் தான். அந்த வாங்குறப்ப நீங்கள் வாங்குறப்பயே ஃபுல் ஃபேட்டோட ஃபுல் ஃபேட்டட் மில்க்குன்னே இந்த மாதிரி கிடைக்கும். அந்த மாதிரி பாலை நீங்கள் வாங்குனீங்கன்னா அதை வாங்கி பாலில் காய்ச்சிட்டு அப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி பால் ஆடைகள் மேலே தேங்கியிருக்கும். அந்த பால் ஆடைகள மொத்தமாக ஒரு டிஃபன் பாக்ஸில் இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டே வாங்க. இந்த மாதிரி ஒரு 10 நாள் நான் சேர்த்து வச்சப்போ எனக்கு இந்த அளவுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக எனக்கு இந்த பாலாடைகள் கிடச்சது. வெறும் 10 நாளில் 1 லிட்டர் மில்கில் மட்டும் எனக்கு இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாகவே எனக்கு பாலாடைகள் கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதில் என்ன பண்ணேன்னா, வெண்ணெயை தனியாக பிரித்து எடுக்கணும் அந்த பால் ஆடைகளை உண்டி. அதனால வெண்ணெய் ப்ராசஸ்க்கு என்ன பண்ணேன்னா, ஐஸ் வாட்டர் வச்சுருக்கேன். ஐஸ் கட்டியும் இதில் நான் போட்டிருக்கேன். ஐஸ் வாட்டரும் ஐஸ் கட்டியும் இதில் விட்டு 2 மெத்தடில் நம்ம இப்போ பண்ண போகிறோம். காலத்துலலாம் எப்படி பண்ணுவாங்க, ட்ரெடிஷ்னலில் மத்தால கடைஞ்சி எடுப்பாங்க இல்லையா? ஐஸ் கட்டிகளை இப்படி போட்டுட்டு மத்தால இப்படியே கடைஞ்சி எடுத்தால் மேலாப்படி வெண்ணெய் வரும். ஆனால் இந்த மாதிரி மத்தால நீங்கள் கடைஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு 10, 15 நிமிஷமாவது நீங்கள் இந்த மாதிரி கடைஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா மேலாப்படி அந்த இது வந்துடும். அந்த தண்ணி தனியாக வந்துடும், இது தனியாக வந்துடும். அந்த மாதிரி எடுக்கிறது ஒரு மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். 2வது மெத்தட் மிக்ஸி ஜாரில் ஐஸ் க்யூப் எல்லாம் சேர்த்தோம் இல்லையா? அந்த ஐஸ் க்யூபோடைய இப்போ நம்ம அந்த தண்ணி ஐஸ் வாட்டரையும் விட்டு ஏற்கனவே எடுத்த அந்த பால் ஆடைகள் அதையும் விட்டுட்டு நல்லா மிக்சியில் நல்லா சுற்றி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். சில சமயம் மேலாப்படியே உங்களுக்கு நிறைய இப்படி வெண்ணெய் தனியாகவே இப்படி வந்துடும். சிலதில் மில்க் கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரியும் கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கிறப்ப நீங்கள் துணி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு காட்டன் வெள்ளை துணி எடுத்துக்கிட்டு அதில் தண்ணியெல்லாம் விட்டுருக்கோம்ல, அந்த தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த வெண்ணெய் உங்களுக்கு தனியாக உங்களுக்கு கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லா இது மிக்ஸி ஜாரில் நீங்கள் தண்ணி விடுறப்பே 2 தடவை நல்லா தண்ணியை விட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் மூலமாக இந்த மாதிரி நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள் வெண்ணெய். செமையாக இருக்குது. ஒரிஜினல் ஊத்துக்குழி வெண்ணெய்ன்னு சொல்லுவாங்களா, அது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குது ஸ்ட்ரக்சரு. இது நீங்கள் ப்ரெட்டில் தடவி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அந்த வெண்ணெயை நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். மறந்துடாமல் ஃப்ரீசரில் மட்டும் வச்சுடாதீங்க. கண்ணாடி பாத்திரம் ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, வெடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்துங்க. நான் 2 செட்டு எடுத்திருக்கேன். செட்டில் நான் வெண்ணெய் எடுத்ததில் இந்த மாதிரி நெய் பண்ணுறேன். அந்த வெண்ணெயை அப்படியே பாணலி சூடான பிறகு அப்படியே பாணலியில் போட்டுட்டு அது நல்லா இந்த வெண்ணெயை பாருங்கள் நல்லா உடச்சி விட்டுட்டு இப்படி நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. இந்த வெண்ணெயை கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். நான் இன்னொரு செட் பாக்ஸில் தனியாக நான் வெண்ணெயே எடுத்து வச்சுருக்கேன். நான் போன மாதமே எடுத்தப்பயே நிறைய நெய் மொத்தமாக எடுத்து வச்சுட்டேன். அதனால நெய் அதிகமாக இருக்கிறதுனால இந்த வட்டம் நான் என்ன பண்ணிட்டேன்னா 2 பாக்ஸாக பிரிக்கிறப்போ ஒரு பாக்ஸில் வெண்ணெயை கொஞ்சம் கூட எடுத்துகிட்டு நெய்யோட குவான்டிட்டி நான் கம்மி பண்ணி வச்சுட்டேன். ஆல்ரெடி நெய் அதிகமாக இருக்குது. அந்த காரணத்தினால இப்போ வேறு குளிர் சீசன் இல்லையா? அதனால் நிறைய நெய் நிறைய நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் குளிர் சீசனில். அதனால ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி வெண்ணெய் ஒரு பக்கம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் நெய் அடுப்பில் ப்ரொசஸிங் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி ஹெல்த்தியாகவே நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வீட்டிலேயே நெய் எடுத்து பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள், ஈஸி தான். ஒரு 10, 15 நிமிஷம் நீங்கள் டைம் கொடுத்தா போதும். அதாவது நம்ம பட்ஜெட்டும் உங்களுக்கு இதில் சேவ் ஆகிடும். மார்க்கெட்லலாம் போனீங்கன்னா ஒரு 500 கிராம் நெய்யே உங்களுக்கு ரூ. 600 இல்லைன்னா 1 கிலோ நெய்னா ரூ. 700 அந்த கிட்ட வரையும் உங்களுக்கு ப்ரைஸ் கிட்ட வரும். அரை கிலோனா ரூ. 349 ரேட்டுக்கு வருது ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்லலாம் நீங்கள் வாங்குனீங்கன்னா. ஆனால் நீங்கள் வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா வாங்குற நம்ம பாலோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு மில்கே ஒரு ரூ. 60 வச்சுக்கோங்களேன். ப்ரைஸ் 60, ரூ. 65 வச்சா கூட உங்களுக்கு அதுக்குள்ளேயே நல்லா ஃபுல் ஃபேட்டட் மில்க் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதிகபட்சம் 60ல் ஒண்டி ரூ. 65க்குள்ளேயே வந்துடும். அப்படி நீங்கள் வாங்குறப்ப அதுலேயே இவ்வளோ நெய் அரை கிலோ நெய் வரையும் நீங்கள் தாராளமாக 10 நாள்லேயே நீங்கள் எடுக்கலாம். இந்த மாதிரி நெய் அப்போ உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.
இப்போ வந்து இந்த என்ன முக்கியமான ப்ராசஸ்னால், இதில வந்து சலசலப்பு அடங்குற வரையும் நீங்க வந்து இந்த நெய் ப்ராசஸ வந்து கன்டினியூஸா கலந்துக்கிட்டே இருக்கணும். சலசலப்பு அடங்குன பிறகு முருங்கைக்கீரையோ, கருவேப்பிலையோ நீங்க அதில போடணும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு அந்த வாசனை வராம இருக்கிறதுக்கு தான் வந்து அந்த முருங்கைக்கீரையும், கருவேப்பிலையும் நம்ம சேர்க்குறோம். சேர்த்துட்டு இத நீங்க வடிகட்டி எடுத்துக்கங்க. இப்போ அருமையான நெய் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாவே ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நெனைக்கிறேன் நானு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி இந்த மாரி ஹோம்மேடு கீ வந்து தயாரிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க் யூ. பை பை.